பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஆல்ரெடி போன வருஷம் நாங்கள் வின் பண்ண டீமே இருக்குப்பா எங்களுக்கு அப்படின்னு அவங்களும் ஸ்டெடியாக அப்படியே வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை தாண்டி பஞ்சாப். ஸோ இந்த ஒரு 3 டீம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த டீமே போதும் அப்படின்றது யோசிச்சிருக்கலாம். பட் அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற 7 டீமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நீடோட தான் இருக்காங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம தொடர்ந்து ஒரு 2 சீசனாக பார்க்குறோம். அவங்களோட பேட்டிங் டாப்பாக இருந்தாலுமே போலிங்கில் தொடர்ந்து அவங்க சரிவை கண்டுட்டு, ஏன்னா பேட் கமின்ஸை தவிர வேற யாருமே அந்த எக்கனாமியா இல்லை ஒரு விக்கெட் எடுத்து மேட்சை கொஞ்சம் நிறுத்துற அளவு யாருமே கிடையாது. ஸோ அப்படி பார்க்குறப்போ அவங்க கண்டிப்பாக அது முக்கியமாக ஒரு, ஏன்னா டாப் பேட்ஸ்மேனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபாரின் பிளேயர்ஸாக இருக்கிறனால இந்தியன் போலர்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எல்எஸ்ஜியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அந்த மிடில் ஆர்டர் எனக்கு வேணும் அப்படின்ற ரேஸ்க்கு போகிறனால மிடில் ஆர்டர் பிளேயராக அவங்க பிளேயர்ஸ் வந்து வேணும் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க நம்ம கருதலாம். ஏன்னா கொஞ்சம் நிதானமாக ஆடுற மாதிரி பிளேயர்ஸ் வேணும்னு பார்க்கலாம். ஸோ ஆர்சிபிலாம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு அதே மாதிரி அடுத்து ஜிடி. ஸோ ஜிடிலையும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த ஓப்பனிங் பேட்டிங்லாம் எங்களுக்கு போதும். போலிங்குமே நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம், பிரசித் கிருஷ்ணா நல்லா பார்த்தாரு. நடுவில் வாஷிங்டன் சுந்தர் இப்போ கொஞ்சமாக அவங்க வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டராக வந்து டெவலப் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ அப்படி பார்க்குறோம் அவங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மிடில் ஆர்டரில் ஒரு ஃபினிஷிங் ரோல், ஏன்னா லாஸ்ட் டைம் ரத்தல்ஃபர்டு வந்து அவங்களுக்கு இருந்தாலுமே அவர் பெரிய லெவலில் ப்ளே பண்ணாததை நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால ஒரு மிடில் ஆர்டர் இல்லை ஒரு மிடில் ஆர்டர் ஆல்ரவுண்டராக அவங்களுக்கு கிடைச்சாங்கன்னா இன்னும் ஜிடி மேபி அடுத்த வருஷம் கப்பு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டீமே நம்ம தொடர்ந்து டெல்லி பார்க்குறோம். ஸோ டெல்லிங்களையுமே இதே மாதிரி தான் ப்ராப்ளம். இந்த மிடில் ஆர்டர்லையுமே போலிங் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க்கை தவிர வேறு யாருமே நல்லா போடாததை நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லாருமே ரன்னு கொடுத்தாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ அவங்கயுமே ஒரு மிடில் ஆர்டர் இல்லை ஒரு நல்ல போலர் வந்தாங்கன்னா இந்த டீம்ல இன்னும் அந்த ஐபிஎல் சீசன் 19க்கு இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல போறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஐபிஎல்லும் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் கடைசி வரையில ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவாங்க. இப்போ சிஎஸ்கே இந்த மேட்ச்ல கண்டிப்பா தோத்துருவாங்க அப்படின்னு இருந்தாலும் கூட இல்லை எப்படியாவது வின் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையை சிஎஸ்கே கொடுப்பாங்க. அந்த மாதிரி கடைசி வரையிலும் ஒரு பரபரப்பையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய டீமா சிஎஸ்கே இருக்காங்க. விளையாட்டுல மட்டும் இல்லை, அது ஏலத்திலையும் இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். ஏன்னா தொடக்கத்துல இருந்து சிஎஸ்கே ஏதோ அமைதி காத்துட்டு வராங்க. ஒரே ஒரு பிளேயருக்காக மட்டும்தான் அவங்க அந்த போர்டு தூக்குனாங்க. அதுக்கு பிறகு இப்போ வரைக்கும் அமைதி காத்துட்டு இருக்காங்க. எந்த பிளேயர் அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். பிரேக் அப்புறம் போயிட்டு வரலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளி.